ப்ரைஸ் த லார்ட், க்ளோரி டு காட். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ட்ரம் கிட்டில் சில விஷயங்களை நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு இது எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறீங்க, எங்கே இன்ஸ்டால் பண்ணணும், அதுக்கப்புறம் யமஹா மாடல்டில் இருக்கிற அந்த கிட்டை நம்ம எப்படி ரிப்ளேஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதையும் இதில் நான் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்குள்ளே போகிறேன். ஸோ கவனமாக ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் இந்த கிட்டை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணுன்ற அந்த ஐடியா உங்களுக்கு வரும். ஸோ ஃபஸ்ட் வந்து 3 விதமாக நான் இந்த கிட்டை நான் செப்பரேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் காஸ்பல் ட்ரம் கிட். இது வந்து ஒரு நல்ல விஎஸ்டி ப்ளகின்ல இருக்குது. சாம்பிள் பண்ண அந்த சவுண்டில் இருக்கிற அந்த சாம்பிள்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. இதே சாம்பிள்ஸ் தான் இந்த 2 கிட்டுக்குமே நான் கொடுத்துருக்கேன். பட் ஆனால் என்னென்னா, மேலே இருக்கிற இந்த யமஹா காஸ்பல் ட்ரம் கிட் வந்து அந்த விஎஸ்டி என்ன அசைன்மெண்ட் கீ அசைன்மெண்ட்டில் வச்சுருக்காங்களோ ப்ளகின் அசைன்மெண்ட், அதே மாதிரி அசைன்மெண்ட் தான் எங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த பீட்டை நான் ஈஸியாக இதில் கேரி பண்ண முடியும். அதனால் நான் அதை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த ட்ரம் கிட் டேவிட்ஸ் யமஹாவும் சரி, இல்லை யமஹா ராக் கிட்டும் சரி, இது ரெண்டுமே யமஹாவுடைய அசைன்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்கேன். ஏன்னா நீங்கள் யமஹா கிட்டுக்குன்னு வேறு பீட் ஏதோ வைக்கிறீங்க, அதை வந்து நீங்கள் அசைன் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது இதை நீங்கள் டேரெக்டாக ஒரு கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கணும். போய்ட்டு ஒரு கீஸாக நீங்கள் அசைன் பண்ண வேணான்றதுனால நான் அசைன் பண்ணி அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இது ஆல்ரெடி நான் காஸ்பல் ட்ரம் கிட் பற்றி பேசியிருப்போம். ஸோ இதில் நல்ல ஒரு டாம்லாம் அந்த கரெக்டான அந்த டாம்லாம் கரெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்னாரு, இது எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியான திங்ஸில் இருக்கும். ஸோ இப்போ இதில் என்ன சின்ன சேஞ்சஸ் நடக்கும்னா, இப்போ கவனிங்க, இப்போ இதில் இது இந்த சவுண்டிங் இங்கே இருக்கும். ஏன்னா இது நார்மல் யமஹா கிட்லலாம் இது இங்கே இருக்கும், நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும். பட் இதில் வந்து அந்த மாதிரி இருக்காது, சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் இது செப்பரேட்டட். ஸோ இந்த இதில் என்னென்னா, இப்போ இந்த நார்மலாக ட்ரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் அந்த டாமோ இல்லைனா ரைட் சிம்பிள், ஹையாட்டு, இல்லைனா வந்து உங்களுக்கு கிராஷ், இந்த மாதிரி எல்லா சிம்பிளும் இருந்தாலும் அதில் எட்ஜில் ப்ளே பண்ணுறதுக்கும் அதோடைய அந்த பெல் கர்வில் ப்ளே பண்ணுறதுக்கும் அதில் ஒவ்வொரு பிளேயிங்க்கும் டிஃப்ரென்சஸ் இருக்காங்க. ஸோ அந்த டிஃப்ரென்ஸான சவுண்டிங்ஸ் எல்லாமே இதில் சாம்பிள்டாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த கிட்டு ஸ்பெஷல். பட் அதையும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த சவுண்டிங்ஸை யமஹாக்கு ஏற்ற மாதிரியும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரணுன்றதுக்காக தான் மீதி 2 கிட்டை நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மீதி 2 கிட்லேயுமே இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் எனக்கு ஏற்ற மாதிரி இந்த யமஹா கிட்டையும் இந்த யமஹா ராக் கிட்டையும் டிசைன் பண்ணிட்டேன். எப்படின்னா, இதில் எல்லாமே நீங்கள் தேடுற அந்த விஷயங்கள் கிடைக்கும். லைக் இப்போ நம்ம நார்மலாக வாசிக்கிறது எல்லாமே இதில் இருக்கும். ஸோ இங்கே இந்த டாம்லாம் கரெக்டாக போகும், இது நார்மலாக செட் ஆகிடும். ஆனால் கூடவே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, சில சாம்பிள்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இது வந்து பாங்கோஸ் இருக்குங்களா, காங்கோலாம் வந்து நான் விஎஸ்டியிலேருந்து சாம்பிள் பண்ணி போட்டுட்டேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக எடுத்துகிட்டு போகணுன்றதுக்காக. அதே மாதிரி இப்போ இந்த டிம்பாலி வந்து இது எதுக்காக நான் அதிகமாக டிம்பாலியில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டேன்னா, இந்த பயோலாலாம் வரும்பொழுது 6/8 பயோலா வரும்பொழுது ஸோ இந்த திங்ஸ் இதில் நல்லா பண்ணணும் அப்படின்றதுக்காகவும், அதே போல் ஆர்கெஸ்ட்ரல் சவுண்ட்ஸும் இதில் கொஞ்சம் நான் பில்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆர்கெஸ்ட்ரல் சவுண்ட்ஸும் நல்லா ஹிட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சாங்கோட ஜோசப் ஆல்டனோட அந்த சாங்ஸில் வந்து அந்த ஒரு ஹைப்பான ஒரு லெவல் போகும்பொழுது இந்த பேக்ரவுண்டில் வந்து இது கொஞ்சம் பேஸ் கூடவே இன்னும் ஆர்கெஸ்ட்ரல் தேவைப்படுது. ஸோ இப்போ அதை வந்து ஒரே கிட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வரலான்ற ஒரு ஐடியா. அதே போல் முழு இருதயத்தோட அந்த சாங்ஸில் கூட ஒரு சவுண்ட் நமக்கு வரும், அந்த மாதிரி ஒரு ட்ராப் சவுண்ட்ஸ் வரும். ஸோ இதையும் கொஞ்சம் ஃபீல் பண்ணிச்சு, நம்ம இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஆடப் பண்ணணும் அப்படின்றதுனால சில எஃபெக்டிவான திங்ஸ், முக்கியமான அந்த ட்ரம் கிட்லேயே தேவைப்படுற சில விஷயங்களுமே வந்து இந்த யமஹா ட்ரம் கிட்டில் நான் ஆடப் பண்ணிட்டேன். சரிங்களா? இன்னொன்று, இந்த கிட்லேயுமே உங்களுக்கு வந்து அதே மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஆனால் என்னென்னா, இந்த இடத்துல தான் அந்த சேஞ்சஸ் இருக்கும். இதில் வந்து அந்த வாட்டர் ட்ராப்ஸ் அந்த திங்ஸ்லாம் இங்கே வராது. ஏன்னா இது இன்னுமே நார்மலான கிட்டாக தான். இது யமஹாக்கு ரொம்பவே ஈஸியாக செட் ஆகிடும். இதுவும் செட் ஆகும். ஆக்சுவலாக என்னென்னா, இந்த 2 கிட்டுமே வந்து சில இடங்களுக்கு சேஞ்சஸ் நடக்கும். உங்களுக்கு வந்து யமஹா ராக் கிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிடும். இது வந்து சில ட்ரம் கிட்ஸுக்கு ஈஸியாக மேட்ச் ஆகும், சிலதுக்கு வந்து கொஞ்சம் அது சேஞ்சஸ் நடக்கும். அதனால தான் 2மே நான் கொடுத்துட்டேன். நீங்கள் 2த்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதை காஸ்பல் ட்ரம் கிட் பற்றி நான் ஆல்ரெடி பீட் ஒன்று போட்டிருப்பேன். ஸோ அதனால் நான் அந்த பீட் நான் திருப்பி நான் கொடுத்துட்றேன்.
ஓகேங்களா? சரி, இப்போது அதுக்கப்புறமா இப்போ இது எப்படி நம்முடைய கீபோர்டில் போடணும் பொழுது Yamaha எக்ஸ்பென்ஷன் மேனேஜரில் இன்ஸ்டாலேஷன் பண்ணுவோம். நீங்கள் ஆல்ரெடி என்ன இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்களாலும் அது கூடவே இதை ஆட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். அதுக்கான டுட்டோரியல்ஸ் கீழே நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்ஸில், அதை செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதை நீங்கள் இந்த பேக் போடும்போது மட்டும் ஒரு கவனமான விஷயம் என்னென்னா, நீங்கள் கரெக்டான அந்த எல்எஸ்பி பொசிஷன் வைக்கணும். ஸோ அதையும் நான் அந்த வீடியோவில் காமிக்கிறேன். அந்த எல்எஸ்பி பொசிஷன் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் காமிச்சிருக்க அந்த Yamaha Gospel கிட் மேலே இருக்குது பாருங்கள். ஸோ உங்களுடைய Yamaha எக்ஸ்பென்ஷன் மேனேஜரை நீங்கள் போட்ட உடனே இது உள்ளே போயிடும். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த கிட்டில் மேலே இருக்க அந்த மை பேக்ஸில் போயிட்டு சேஞ்ச் அந்த எல்எஸ்பி இருக்கும். ஸோ அதில் நீங்கள் கரெக்டாக உங்களுடைய 34th பொசிஷனில் நீங்கள் கரெக்டாக அசைன் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் கொடுக்குற அந்த பேக்ஸ் வந்து கரெக்டாக அந்த ஸ்டைல்ஸ் நான் கொடுக்குறது எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் அது கிளிக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் போயிட்டு அந்த எல்எஸ்பியை போய் சேஞ்ச் பண்ணணும். வேறு ஏதோ ஒரு பேக்கில் கிளிக் பண்ணிவிட்டு அதில் போனீங்கன்னா உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. இந்த ஒன் டைம் நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணும்பொழுதே இந்த கிட்டை நீங்கள் யூஸ் பண்ணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணிட்டேன். ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக எடுத்து பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது எப்படி நம்ம Yamaha கிட்டில் எப்படி நம்ம இதை இன்சர்ட் பண்ணுறோன்றதை நான் சொல்லி கொடுத்துட்றேன். இப்போது இது ஒரு நார்மல் ஒரு பீட் ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ இந்த பீட் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த பீட்டில் நார்மல் பீட் இது, சரிங்களா? இதில் வந்து என்னோடய கிட் எதுவும் இதில் ஆடப் இல்லை. ஸோ இப்போ இந்த கிட்டில் இருக்கிற இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, ரிதம் 2, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு யூசரில் போனீங்கன்னா இப்போ இதில் சவுண்டிங் டிஃப்ரென்ஸ் வந்துச்சு பார்த்தீங்களா, இது இந்த மாதிரி. பட் அதனால் இந்த கிட்டு தான் அதுக்கு Yamaha ராக் கிட் செட் ஆகும். ஸோ இதில் டேவிட்ஸ் காஸ்பலில் போயிட்டு Yamaha ராக் கிட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக அது மேட்ச் ஆகிடும். ஃபர்தர் நீங்கள் வந்து இதை சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அகெயின் இப்போ நான் ஆடியோ ரெக்கார்டிங்கில் இருக்கிறதுனால சேவ் ஆகாது. நீங்கள் ஸ்டைல் கிரியேட்டரில் போய்ட்டு டேரெக்டாக அப்படியே போய் சேவ் பண்ணலாம். ஸ்டைல் கிரியேட்டருக்கு போய்ட்டு மேலே சேவ்னு ஒரு பட்டன் வரும். அப்படியே சேவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பர்டிகுலர் இந்த ஸ்டைல் வந்து இந்த ட்ரம் கிட்டுக்கு அது அப்படியே சேவ் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் இதோடைய வேலை. ஸோ நீங்கள் அதை அப்படியே இந்த பேக்கை உங்களுடைய Yamaha ட்ரம் கிட்டுக்கும் அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் கொடுக்குற கிட் ட்ரம் ஸ்டைல்ஸுக்கும் அந்த ரிதம் ஸ்டைல்ஸுக்கும் நீங்கள் என்ன பண்ணலான்னா யூஸ் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் கரெக்டான அந்த எல்எஸ்பியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இது ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் இது கவனமாக பார்த்துக்கோங்க. அண்ட் உங்களுக்கு தேவைன்னும் பொழுது மற்ற பேக்ஸையும் செக் பண்ணிவிட்டு எனக்கு அனுப்புங்க. ஸோ தட் நான் எல்லா பேக்கும் ஒரே டைமில் கூட நான் உங்களுக்கு இந்த வீக்குள்ளே நான் எல்லாேருக்கும் அந்த பேக்கை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிடுவேன். இந்த பேக்கும் சரி, மற்ற பேக்ஸ் இருக்கிற பேக்ஸும் நான் உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறேன். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல்.